உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன்ல அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு குழந்தை அவ அம்மாவோட அடையாளமா கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வரைஞ்சு அமைச்சிருந்தாலம்மா. ஆமா, அத வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து வரைஞ்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னீங்க. ஆமாம்மா, அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. டிராயிங்க என் நம்பருக்கு அனுப்பிட்டாங்களாம், பார்க்க சொன்னாரு. பார்த்தா ஆச்சரியப்படுவீங்கன்னு வேற சொன்னாரு. இன்னும் இல்லடா செல்லம். ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? அம்மாவோட அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லு, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவேன். சரி, நானே வரைஞ்ச அம்மாவோட டிராயிங் இருக்கு. அது உங்களுக்கு இப்ப நான் போன்ல அனுப்புறேன். துர்கா, என்னாச்சு? குடு. இத்தனை நாளா போன்ல அம்மா அம்மான்னு சொன்னது சூர்யாவோட பொண்ணுதானா? அம்மா, அப்ப இத்தனை நாளா என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தது எதிர் வீட்டு சூர்யாவோட குழந்தைதான். எப்படிமா சொல்ற? நான் அந்த குழந்தையை காப்பாத்த அடைச்சு வச்சிருந்த அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ அம்மாக்காக கோயில்ல கண்மூடி வேண்டிட்டு இருக்கும் போது நான் எதிரில போயிருக்கணும். அப்பதான் தேவி என்ன பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா துர்கா, அப்படித்தான் நடந்திருக்கும். அம்மான்னு நினைச்சுதான் தேவி என் உயிரை காப்பாத்திருக்கா. அம்மா, எனக்கு தேவியை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நான் போயிட்டு வரேன். இருமா, இரு. நீ அங்க போ வேணாமா? இப்ப நீ ஹாஸ்பிடல் போனா அங்க அவ அப்பா சூர்யா இருப்பாரு. அவரு உன் மேல கோவப்படுவாரு. இப்ப வேணாம், அப்புறமா பொறுமையா போய்க்கலாம், சரியா? எல்லாரும் இந்த தேவிக்கு காவலா இங்கே இருக்காங்களே, இவங்க யாரும் இங்க இல்லனா கூட மாறி கதைய முடிச்ச மாதிரி இந்த தேவி கதையும் நான் முடிச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தேவிய காப்பாத்திடுவாங்க போல இருக்கே. சூர்யா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. தேவிக்கு ஒன்னும் ஆகாது. இல்லம்மா, மாறி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்றது தேவிக்காக மட்டும்தான். கவலைப்படாத சூர்யா, மாரியும் தேவி எண்ணியும் கண்டிப்பா குழந்தைய காப்பாத்துவாங்க. நீ வேணும்னா பாரு, தேவி கண்ணு முழிச்சு ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, எதுக்காக என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கதான் போறா. குழந்தையோட அம்மா எங்கங்க? அவங்கள வர சொல்லுங்க. அவளுக்கு அம்மா இல்லங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்ப குழந்தை யார அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? அம்மா எங்க சூர்யா? இன்ஸ்பெக்டர் அம்மா வர சொல்லுங்க, எனக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா வேணும். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இன்ஸ்பெக்டர் அம்மாவை வர சொல்லுங்கன்னு சொல்றாளே. அம்மா வர சொல்லு சூர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் சூர்யா, அம்மா வர சொல்லு. தெய்வமா, குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறால, கூட்டிட்டு வாங்க. அப்பதான் குழந்தை சந்தோஷப்படும், சீக்கிரம் சரியாகும். சூர்யா,
நான் வேணும்னா போய் துர்காவை கூட்டிட்டு வரட்டுமா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. குழந்தையோட முகத்துக்காக பாரு. குழந்தைக்காக தான் போய் கூட்டிகிட்டு வரேன். தேவியோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா? அவ குணமாகணும்ல. தேவி செல்லம், நான் போய் இன்ஸ்பெக்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும், சரியா? அம்மா, தேவி கண் முழிச்சிட்டாளா? அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டா. ஆனா கண்ணு முழிச்சதுல இருந்து அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் அம்மாவை வர சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். துர்காவை தான் தேவியோட அப்பா வரவே கூடாதுன்னு திட்டிட்டே இருக்கார்ல, அப்புறம் எப்படி துர்கா வருவா? இல்லம்மா, தேவி அம்மா அம்மான்னு துர்காவை நினைச்சுதான் புலம்பிக்கிட்டே இருக்கா. குழந்தையோட அப்பா துர்கா அங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி திட்டி வெளியில போன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமும் துர்கா அங்க வந்தா நல்லா இருக்குமாங்க? உங்க வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா குழந்தைக்காக துர்கா வந்துதான் ஆகணும். நான் இங்க வரும்போதே சூர்யா கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அவன் உன்னை திட்ட மாட்டான். நான் பாத்துக்கிறேன். நீ வா துர்கா. துர்கா, தேவி அம்மாவுக்கு ஏங்குற சின்ன குழந்தை. அவ உன்னை பார்க்கணும்னு ஏங்குறா. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி தயங்குறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குழந்தை தேவிக்காக நீ கொஞ்சம் வா துர்கா, ப்ளீஸ். நீங்க உங்க தரப்புல மட்டும் யோசிக்கிறீங்க, ஆனா உங்க சூர்யா துர்கா வந்தா திட்டிக்கிட்டே இருக்காரு. அவ மனச கொஞ்சம் யோசிச்சீங்களா? தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க, அவளை நிம்மதியா இருக்க விடுங்க. அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, நான் வரேம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேன். வர ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, இந்த வரேன். வரேம்மா. வரேங்க. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.